Hello everybody, welcome to Vedantu and நான் உங்க ஸ்ராவணி மேம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் கொஸ்டினை நீங்கள் இன்னும் படிக்காம வச்சிருக்கீங்க இல்லை அரைகுறையாக படிச்சிருக்கீங்க இல்லை உங்களுக்கு அது புரியவே இல்லை அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு விட்டுறலாம்னு யோசிச்சிங்கன்னா தயவுசெய்து விட்டுறாதீங்க. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை குயிக்காக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து இது இவ்வளோ ஈஸியாக மேம் இதை போய் இவ்வளோ நாளாக படிக்காமல் வச்சுட்டேனே அப்படின்னு தோணுதோ கண்டிப்பாக எனக்கு அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரினுடைய இப்போ நான் எழுதக்கூடிய ரிட்டன் நோட்ஸை நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த 5 மார்க் வேணும் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம டைபோரேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இட் இஸ் B2H6. சரியா? 2 போரான் இருக்கும், 6 ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ 2 போரான் இருக்கா, அந்த 6 ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 6 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் வந்து டெர்மினல் பாண்ட்ஸாக இருக்கும். டெர்மினல் பாண்ட்னா என்ன தெரியுமா? தோப்பர் இந்த மாதிரி 1 2 3 4 4 பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன்ஸாக வந்து இருக்கும். ஓகே, மீதி 2 ஹைட்ரஜன் வந்து பிரிட்ஜிங்காக இருக்கும், பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனாக இருக்கும். இந்த 2 போரானையும் பாலம் கட்டுற மாதிரி பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸாக இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம எதை பற்றிலாம் வந்து மெயினாக எழுதுகிறோம் அப்படின்னா, நான் எனக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்கு சொல்லுங்க. BH2னா BH2 இல்லையா? BH2. So now tell me how many BH2 units are there? 1 and then 2, right? எனக்கு 2 BH2 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? எத்தனை BH பாண்ட் இருக்கு? எத்தனை BH பாண்ட் இருக்கு எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ Bக்கும் Hக்கும் எத்தனை பாண்ட்? 1 2 1 2 3 4. இந்த பக்கம் வாங்க 5 6 7 8, ரைட்? மொத்தமாக அப்போ எனக்கு 8 பாண்ட் இருக்கு. ஸோ 8 BH பாண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. தேர்டு, எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? ஸோ இப்போ போரானுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? போரானுடைய அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் 5 இல்லையா? அப்போ 2,3 அப்படின்னு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ போரானுக்கு வந்து 3 போரானுக்கு 3. ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் இருக்கும். மொத்தமாக எனக்கு எத்தனை போரான் இருக்கு? 2 போரான் இருக்கு, B2 இல்லையா? அப்போ 3 × 2 6. ஹைட்ரஜன் மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 6 ஹைட்ரஜன் இருக்கு, which is equal to 6. அப்போ டோட்டலாக BH2 உடைய வேலன்சி வந்து என்னது? 12 எலக்ட்ரான்ஸ். ஸோ மொத்தமாக நமக்கு 6 + 6 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஏன் மேம் இந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் வந்து பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும் இல்லையா? பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ ஒரு பாண்டுனா என்னடா அர்த்தம்? ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் அர்த்தம். அப்போ எனக்கு இங்கே போரான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. 2 எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் 1 பாண்ட், 2 எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் 1 பாண்ட். எனக்கு இங்கே மொத்தமாக எத்தனை பாண்ட் இருக்கு, எத்தனை லைன் இருக்கு? கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8. மொத்தமாக 8 லைன் இருக்கு. அப்போ எனக்கு எத்தனை பாண்ட் வேணும்? 8 பாண்ட் இருக்கு. அப்போ எனக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரானா 8 பாண்டுக்கு 16 எலக்ட்ரான். I need 16 electrons. பட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் அவைலபிளாக இருக்கிறதே வெறும் 12 தான். அப்போ 12 எலக்ட்ரான்ஸை வச்சு நான் எப்படி 16 எலக்ட்ரான் தேவைப்படுற 8 பாண்டை மேக் பண்ண போகிறேன்? அங்கே தான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே வந்து இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இந்த டைபோரின் ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்களேன். இங்கே இருக்கக்கூடிய போரான் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, ரைட்? இந்த BH பாண்ட் இருக்குல்ல, எத்தனை BH பாண்ட் இருக்கு? 1 2 3 4. இந்த டெர்மினல் ஹைட்ரஜன்ஸை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். மொத்தமாக எனக்கு வந்து இங்கே 4 BH பாண்ட் இருக்கு, ரைட்? BH பாண்ட். ஸோ எத்தனை BHB பாண்ட் இருக்கு? பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது BHB பாண்ட், BHB பாண்ட். ஓகே, ஸோ நான் கிளியராக உங்களுக்கு வந்து எழுதுறேன், கவனிங்க டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சரை. ஸோ BH பாண்ட் எவ்வளோ? 1 2 3 4. நல்லா கவனிங்களேன், இந்த BH பாண்ட்
ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல ரெண்டு எலக்ட்ரான்ஸ், 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ், அதை தான் நம்ம 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். 2C2E பாண்ட் அப்படின்னு சொல்றோம். 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ரெண்டு எலக்ட்ரான் அர்த்தம். இப்போ இந்த BHB பாண்டை பத்தி பேசலாமா? BHB பாண்ட், இதோ பாரு, BHB பாண்ட். BHB பாண்ட் எவ்வளவு இருக்கு? ரெண்டு இருக்கு. ரெண்டு BHB பாண்ட் இருக்கு. 2 BHB பாண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு BHB பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான், 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான். ஓகே, அப்போ அதுக்கு பேர் 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, சென்டர்னா எத்தனை ஆட்டம்ஸ்? ஓகே, 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான்னா அது 2C2E. 3 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான் அப்படின்னா இது 3C2E. ஏன்னா இங்கே தான் நமக்கு எலக்ட்ரான் வந்து ரொம்பவே டெஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அவுட்லைன் பா. இதுக்கப்புறமா எப்படி அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைப்ரிடைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்தே நம்ம வந்து போகலாம். ஸோ இன் டைபோரின் 2 BH2 units are linked by 2 bridged hydrogen. ஸோ டைபோரின்ல 2 BH2 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 BH2 யூனிட்ஸுமே they are linked by what hydrogen? Bridged hydrogens. இந்த மாதிரி bridged hydrogens ஆல லிங்க் ஆகி இருக்கு. அடுத்த பாயிண்ட், it has 8 BH bond. எப்படி? B1 bond, 2 bond, 3 BH, 4 BH, 5 BH, 6 BH, 7 8. கிளியரா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 8 BH bonds வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, diborin has 12 valence electron and are not sufficient to form normal covalent bond. என்னது? 8 பாண்ட் மேக் பண்ண எனக்கு 16 எலக்ட்ரான் வேணும். ஏன்னா ஒரு பாண்டு 2 எலக்ட்ரானா 16 எலக்ட்ரான் வேணும். இங்க எனக்கு எவ்வளோ இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா போரானுடைய வேலன்சி வந்து இட் இஸ் 3, ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் 1. ஸோ 3 × 2 6, 1 × 6 வந்து 6. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, the 4 terminal BH bonds are normal covalent bond. இந்த டெர்மினல் பாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 BH bonds இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த 4 BH bondsமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கோவேலன்ட் பாண்ட். நார்மலான கோவேலன்ட் பாண்ட் என்ன? மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணி இருக்கும். அதை தான் 2C2E அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது மியூச்சுவலாக 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் 2 எலக்ட்ரான், அதுதான் 2C2E பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி இருக்கும். இதே இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, BHB பாண்ட், இந்த BHB பாண்ட் இருக்குல்ல நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 BHB பாண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மலான கோவேலன்ட் பாண்ட் கிடையாது. மூணு பேருக்கு நடுவில் 2 எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, இட் இஸ் 3C2E. அதை தான் இங்கே சொல்கிறாங்க bridged bonds, which is 2 3 center BHB bond utilize 2 electrons each. So 2 electrons ஆல 2 electrons between 3 atoms, அதுதான் 3C2E bond அப்படின்னு நம்ம சொல்றோம். In diborane the boron is sp3 hybridized. Okay, so இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த டைபோரேனுடைய ஹைபிரிடைசேஷன் பத்தி வந்து எழுதுறோம். ஸோ இந்த டைபோரேனுடைய வாட் இஸ் தட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னப்பா? இட் இஸ் 1s2 2s2 2p1 இல்லையா? ஏன்னா மொத்தமாக போரான்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ இங்கே எனக்கு என்ன நடக்குது? நான் இது 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இதான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ 2s2 2p1, ரைட்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. எனக்கு p ஆர்பிட்டாலில் இங்கே 3 இருக்கும் இல்லையா? ஒன் ஆஃப் த s ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் எனக்கு இங்கே போய் pல போயிட்டு ஃபில் ஆகும். pல போயிட்டு ஃபில் ஆனால் என்ன ஆகும்? 4த்தையும் மர்ஜ் பண்ணிடுங்க. அதுதான் sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஸோ 1 2 3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ போரானுடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து என்னது? sp3. இது வந்து போரானுடைய
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். p ஆர்பிட்டாலில் ஒன்று தான் இருக்குது, நான் இது 2 மட்டும் தான் எழுதிக்கிறேன். ஓகே, s ஆர்பிட்டால்லேருந்து ஒரு எலக்ட்ரான் p ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. இப்போது they get mixed up, ஏன்னா 2 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகிறது தானே ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ they get mixed up. ஓகே, ஆனால் அப்படி தான் எனக்கு இந்த sp3 ஹைப்ரிடைஸ்டு வந்து கிடைக்குது. இதே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1s ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் வந்து என்ன ஆர்பிட்டால் இருக்கும், அதில் 1s ஆர்பிட்டால் இருக்கும். போரான் வந்து sp3 hybridized. Okay, so in diborane, boron is sp3 hybridized. The 3 of 4 sp3 hybrid orbital contain a single electron and the 4th orbital is empty. இதோ பார்த்தனா 4ல 3 வந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3ல வந்து எனக்கு எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. 4வது ஒன்று வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எம்டியா இருக்கு. 4வது ஒன்று எப்படி இருக்கு, எனக்கு எம்டியா இருக்கு. சரியா, அதுதான் சொல்றாங்க. இப்போ இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. எனக்கு நல்லா கவனி, ஸ்ட்ரக்சர் படி போரான் இருக்கா, போரானுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது, இட் இஸ் sp3, ரைட், இட் இஸ் sp3. மொத்தமா 4 ஆர்பிட்டால்ல 3 ஃபில் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் போரானுடைய sp3 ஹைபிரிடைஸ்ட். அதே மாதிரி இந்த சைடு ஒரு போரான் இல்லையா, இட் இஸ் ஆல்சோ sp3 hybridized. Clear? இப்போ I will be having 4 terminal hydrogen. Terminal hydrogen என்னது, என்ன ஆர்பிட்டால், 1s ஆர்பிட்டால். டெர்மினல் ஹைட்ரஜன் வந்து என்னது, 1s ஆர்பிட்டால். 4 டெர்மினல் ஹைட்ரஜன் வந்து எனக்கு இருக்கும் 1s. அது எல்லாத்துலயுமே சிங்கிள் எலக்ட்ரான் வந்து இருக்கும். இப்போ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், அதுவும் 1s. பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் 1s. ஓகே, ஸோ இப்போ டைபோரில் இருக்கிற 2 போரான், நல்லா கவனிங்க, 2 போரான் B2H6, 1 2 3 4 5 6, B2H6 நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ how they are going to get overlap, அதான் கதை. சரியா, இப்போ ஹைட்ரஜன்ல ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதுவும் போரான்ல இருக்கிற ஹைபிரிடைஸ்டு சிங்கிளி ஃபில்டும் ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் 2 எலக்ட்ரான் மியூச்சுவலாக ஷேர் ஆகி இருக்கு, 2C2E பாண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் அந்த சைடும் பேரலாக பண்ணிடுங்க. ஒரு ஃபில்டும் அந்த பக்கம் ஹைட்ரஜனும், டெர்மினல் ஹைட்ரஜனும். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனும் ஒரு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டாலும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கேயும் இந்த சிங்கிளி ஃபில்டு ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனும் ஓவர்லாப் ஆகும். ஸோ டெர்மினல் ஹைட்ரஜன் 4மே வந்து நமக்கு 2 எலக்ட்ரான் அழகா நமக்கு பாண்ட் ஆயிடுது. சரியா, இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனோட கதைக்கு வருவோம். பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் எப்படி தெரியுமா, ஒரு போரான்ல இருக்கக்கூடிய ஃபீல்டும் இன்னொரு போரான்ல இருக்கிற எம்டி ஆர்பிட்டாலும் நமக்கு ஓவர்லாப் ஆகுது. நல்லா பார், ஹைட்ரஜன்லேருந்து இந்த பாண்ட்ல எம்டி, இந்த போரான்ல ஃபீல்டு. புரிஞ்சுதா? ஸோ டெர்மினல் ஹைட்ரஜன்ல டவுட்டே இல்லை, ஈஸியாக நமக்கு ஃபில்டு ஆர்பிட்டாலில் போயிட்டு ஓவர்லாப் ஆயிடுது. ஆனால் இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல்டும் ஒரு சைடு எம்டி ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகுது. இதே கீழே இருக்கிறது ஒரு சைடு எம்டி ஒரு சைடு ஃபீல்டு கூட நமக்கு ஓவர்லாப் ஆகும். அதை தான் அடுத்த பாயிண்ட்ல நம்ம சொல்கிறோம். 2 of the half-filled hybridized orbitals of each boron overlap with 1s orbital of 2 hydrogen to form 4 terminal 2C2E bond. என்ன சொல்றாங்க, இந்த 2 half-filled orbital பார்த்தீங்க அப்படின்னா 2 terminal hydrogen கூட bond form பண்ணும். 2 half-filled orbital பார்த்தீங்கன்னா 2 terminal hydrogen கூட bond form பண்ணும். இதுதான் 2C2E bond. ஓகே, அடுத்து the 3 center 2 electron bond, நடுவுல இந்த bridged hydrogen BHB bond எப்படி ஃபார்ம் ஆகுதாம், forms a formation involves overlapping the half-filled hybridized orbital of one boron. ஒரு போரான்ல வந்து half-filled orbital எடுத்துப்போம். அந்த ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா half-filled அப்படின்னு சொல்றோம். சரியா, and empty hybridized orbital of the other boron, இன்னொரு போரான்ல இருக்கக்கூடிய empty. சரியா, புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இன்னொரு ஹைட்ரஜனும் நமக்கு ஃபில் ஆகுது. ஸோ இதுதான் டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நான் இதோடைய ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, பப்ளிக் எக்ஸாம் மாரத்தான் தாறுமாறாக நடக்க போகுது. எல்லாரும் கண்டிப்பாக லைவ் மாரத்தான் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா பை பை.